பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அதாவது ஒரு மனுஷங்களுடைய விஸ்டம் அவங்களுடைய கோபத்தை ரொம்ப கம்மி பண்ணும், அடக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்றாங்க. அதே மாதிரி மற்றவங்க பண்ற குற்றத்தை நம்ம மன்னிக்கிறதுனால அது நமக்கு மகிமையாக காணப்படுகிறது அப்படிங்கறத இந்த வசனம் அவ்வளோ கிளியரா சொல்லுது. இது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான ஜாப் கிடையாது, அப்படிதானே? இட் இஸ் வெரி ஹார்ட் அண்ட் இட் இஸ் வெரி டஃப் டு ஹேண்டில், அப்படிதானே? நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய சிச்சுவேஷன் நம்ம கோபப்படுற மாதிரி இருக்கலாம், அல்லது நம்ம அவங்க குற்றம் பண்றதை பார்த்து அப்படியே மனசுக்குள்ள வச்சு அவங்கள எப்ப பழி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அது தப்பு அப்படிங்கறது இந்த வசனத்தின் மூலமாக அவ்வளோ கிளியரா சொல்றாங்க. நம்ம எப்போ ரொம்ப காமா, எவ்வளோ அழகா அவங்கள சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பா கர்த்தர் நமக்கு அதற்குரிய மகிமையை கொடுக்கறவங்களா இருக்காங்க. அந்த டே ஃபுல்லா நமக்கு ஹாப்பியா இருக்கும். அதை பத்தி நம்ம நினைக்கவே வேண்டாம். நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த காமா அவங்க கிட்ட ஓப்பனா டைரக்டா நான் இப்படிதான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத நீங்க காமா சொல்லலாம். அப்படி காமா கூட சொல்ல வேண்டாம், சில நேரங்கள்ல சொல்ல முடியாது, அப்படிதானே? சில பெரியவங்க கிட்ட எல்லாம் நம்மளால பேச முடியாது. அப்போ நம்ம லிசன் மட்டும் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்றது ரொம்ப நல்லது அப்படிங்கறத இந்த வசனம் அவ்வளவு அழகா சொல்லுது. அதே மாதிரி யாரு நமக்காக எந்த ஒரு குற்றமும் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம மறந்து மன்னித்து சந்தோஷமா இருக்கும்போது நமக்கும் அது ஹெல்தியா இருக்கும். அது அவங்களுக்கும் நம்ம இவ்ளோ தப்பு பண்ணியும், நம்ம இவ்ளோ அவங்கள ஹர்ட் பண்ணியும், இவ்ளோ அவங்க ஒண்ணுமே கண்டுக்காம அவ்வளோ ஸ்மைல் பண்றாங்களே அப்படிங்கறத அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க லேட்டர் ஆன். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் உள்ள வித்தியாசமாக காணப்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிளா பார்க்கும்போது ஒரு பேரண்ட் அண்ட் சைல்டு அவங்கள பார்க்கும்போது அவங்க அவ்வளோ கத்திருப்பாங்க, ஷவுட் பண்ணிருப்பாங்க, பனிஷ் பண்ணிருப்பாங்க இஃப் குழந்தை தப்பு பண்ணியிருந்தா. ஆனா அந்த குழந்தை திருப்பி அவங்க அம்மா அப்பா அவங்கள கட்டி பிடிக்கும் போது அதை திருப்பி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அம்மா என்னை திட்டினாங்களே, அம்மா என்ன இது பண்ணாங்களே அப்படின்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, அப்படிதானே? அதே மாதிரிதான் அந்த உலகத்தில் உள்ளவங்க யாராக இருக்கலாம், நமக்கு நெருங்கியவங்களா இருக்கலாம், அல்லது நம்ம விட்டு தூரமா உள்ளவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவங்க என்ன பேசினாங்களோ அதை கேட்கலாம். நம்ம கேட்கறதுல தப்பு கிடையாது. கேட்டுட்டு அதை மறந்து மூவ் பண்றது நமக்கும் நல்லது. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும், மகிமையாக மாறும் அப்படிங்கறத அந்த வசனம் அவ்வளவு கிளியரா சொல்லுது. அதே தான் பைபிள்ல இருந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், பால் பார்க்கலாம், அதே மாதிரி நிறைய மிஷனரிஸ் பார்க்கலாம். அவங்க எல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்து தங்களை தாங்களே மாய்த்து